அக்காவையும் தம்பியையும் தான் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் டோக்கியோக்கு வந்துட்டாங்க. ஷிப் வந்து லேண்ட் ஆயிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கேப்டன் கூப்பிட்றாரு, "இங்கே பாருங்க நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட இருக்கவன் சொல்லுவான், "எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களோட சரக்கெல்லாம் இப்படி சேதம் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான். உடனே கேப்டன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, "எங்கள் உயிரையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, எங்கள் ஷிப்பையும் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த கூட இருக்கவன், "ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் எங்கள் உயிரை காப்பாற்றினீங்க, ரொம்ப நன்றி" அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். உடனே அந்த கேப்டன் வந்து காசு கொடுக்குறாரு. இது மாதிரி மான்ஸ்டரை கொண்டுட்டாங்கல்ல, அதனால காசு கொடுக்குறாரு. உடனே இவங்க 2 பேரும், "இல்லை இல்லை, எங்கள் உயிருக்கும் ஆபத்து தான், அதனால தான் கொண்டோம், காசெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக இந்த சிட்டியை பற்றி சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கேப்டனும் சொல்கிறாரு, "இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு டவுன் வரும், அங்கே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அக்கா கேட்குறா, "இந்த சிம்பிளை பற்றி எதுவும் தெரியுமா, அந்த கன்னில் இருக்க அந்த பறவை சிம்பிள், அதை பற்றி கேட்குறா." அவர் அதை பற்றிட்டு, "இல்லை எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலையே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த கூட இருக்க சொல்கிறான், இதுவா, எனக்கு தெரியும், இது மீட்சுபா, எனக்கு கட்டாயமாக தெரியும், அதுதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். "நீ கரெக்டாக தான் சொல்கிறியா" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. "ஆமாம் ஆமாம், அதுதான் மீட்சுபா தான், எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அது ஒரு கம்பெனி. உடனே அந்த கேப்டனும் சொல்கிறாரு, "அந்த மீட்சுபா கம்பெனி நீங்கள் போகிற வழியில் தான் இருக்கும், பாலடைஞ்சு கிடக்கும் பாருங்கள்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. சேர்ந்ததுங்க கிளம்புறப்ப திருப்பி இந்த கேப்டன் கேட்குறாரு, "எங்களுக்கு பாடிகாராக வரீங்களா" அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, "இல்லை நாங்கள் பிஸியாக இருக்கோம், வேறு எப்போயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப பார்க்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. உடனே அந்த கூட இருக்கவங்க சொல்கிறான், "எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணனுக்கே மரியாதை கொடுக்காம போகிறாங்க, அண்ணன் சொல்கிறதையே கேட்க மாட்டுறாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே கேப்டன் சொல்லுவார், "நல்ல பசங்க, திருப்பி வாய்ப்பு கிடைச்சா இவங்களை சந்திக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவனும், "ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல பசங்கள்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இங்கே அக்காவும் தம்பியும் அதே மாதிரி அந்த பாலடைஞ்சு அந்த கம்பெனி இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதோ கிடைக்கும், தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அக்காவும் சாப்பிட்டு பார்த்தா ஸ்வீட்டாக இருக்குது, சரின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து நைட்டு ஸ்வீட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து தம்பி சொல்கிறான், "நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கேங்ஸ்டர் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா அவன் மீட்சுபா, இது பறவை தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். அதை பார்த்தா ஏதோ ஒரு கோழி குஞ்சு சிம்பிள், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த பையன் பாட்டுக்கு இதை சொல்லியிருக்கான், நம்ம போய் அவனை நம்பணும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே லேபு தான் கட்டுறாங்க. அங்கே மிமேகிமே பிடிக்குன்னு ஒரு பையனை சொல்லியிருந்தேன், அந்த பையனுக்கு கூட மிமேகிமே ஷவரில் இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் அமைச்சிருப்பாளா, அதை தான் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். டேபில் பார்த்தா அந்த ஃபோட்டோவை காணுமா, டெலிட் ஆகிட்டு, இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அழுதுட்டு அப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து மிமேகிமையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுமாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டில அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவ சொல்கிறான், "நான் அப்போல்லாம் எதுவுமே அனுப்பலையே, மெசேஜும் உனக்கு நான் பண்ணலையே, உன்கிட்ட பேசுறதா இருந்தால் நான் நேர்லேயே வந்து பேசியிருப்பேனே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உன்னை இவனு பார்த்துட்டு, "ஆமாம், அப்போ யார் அனுப்பிச்சிருப்பா, சரி தெரில, இது நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு ஏடாக தான் இருக்கும், இருந்தாலும் உனக்கு எனக்கு வந்து உன்னை பார்த்தாவே ஏதாச்சும் பண்ணணும் போல தோணும்" ஏதோ சொல்லுவான் அவன் பாட்டுக்கு. என்னன்னா இவன் வந்து அவளை வந்து காதலிக்கிறான். அது எப்படி சொல்கிறது தெரியாமல் இவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லுவானா. அதுக்கு அவ, "ஓ, என்னை நீ கொலை பண்ண போகிறியா, என்னை சாப்பிட போகிறியா" அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து டோக்கியோ வெளில நின்று கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக நடந்து வந்துடுறா. அவளோட ஃப்ரெண்டு ஒருத்த முடியாதவ இருப்பான். அந்த முடியாத பையனை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா, "இது மாதிரி சீக்கிரம் உனக்கு உடம்பு சரியாயிட்டுனா சந்தோஷம், நம்ம 2 பேரும் விளாட்லாம்" அப்படிங்கிற மாதிரிலாம் டோக்கியோ சொல்லிகிட்டு இருக்கா. அந்த பையனை அவன் எழுந்திரிச்சிட்டு டோக்கியோ கையை பிடிக்க வருவான். பார்த்தா டோக்கியோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவன் கையெல்லாம் ஒரே காயமாக இருக்குமா, அதை பார்த்துட்டு பயந்துருவா. உடனே அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், "இது ஒன்றும் பரவற நோய் இல்லை, கவலைப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. உடனே இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு டோக்கியோவும் கை பிடிச்சிப்பா. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பையன் வந்து டோக்கியோவை கிஸ் பண்ண வருவானா. அவள் பயந்து போய் அவனை பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. இவள் ஓடுறது வந்து அந்த கோணம் அந்த படம் வரைவானா அந்த பையன் பார்த்துட்றான். பார்த்துட்டு அவனும் பின்னாடி ஓடி வந்து, "என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்த" அப்படிங்கிற மாதிரி டோக்கியோட்ட கேட்குறான். அப்போ தான் டோக்கியோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வித்தியாசமாக இருக்காங்க, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் காதலிக்கிறதெல்லாம் ஒரு நேச்சர் தான், இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான், இதை பற்றி நீ பயப்படணும் அவசியம் இல்லை. உனக்கும் யாரையாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீனும் உனக்கும் அவங்க கூட இப்படிலாம் இருக்கணும்னு தான் தோணும், அது மாதிரி தான், இதை பற்றி நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை" அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். உடனே அதை டோக்கியோ கேட்டுட்டு, "எனக்கு அது நீயா இருந்தால் பயமாக இருக்காது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கோனா வந்து இவளுக்கு பிடிக்கும் போல். அப்போ அவனும் அதை தான் சொல்கிறான், "எனக்கும் அது நீயா இருக்கணும் தான் ஆசை" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேருமே நேசிக்கிறாங்க. அப்புறம் நைட்டு போல் டோக்கியோக்கு ஒரே சந்தோஷம், சிரிச்சிக்கிட்டே படுத்துருக்கா பெட்டில். ஏன்னா வந்து கோனாட்ட அப்படி சொல்லிட்டாளா.
இப்போ இவ ரூமுக்கு மட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில என்ன சொல்லுதுன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சொல்றோம் டோக்கியோ. இது மாரி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்ல. அவன வந்து பாருங்க. அவ கூட காலையில போய் ஒரு ஃப்ரெண்ட பார்த்துருப்பல்ல, அந்த பையன தான் சொல்றாங்க. உடனே இவளும் எந்திரிச்சு ஓடுறா. அங்க போய் பார்த்தா ரூம்ல சுத்தி டாக்டரா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு போய் சொல்றான், "என்னையும் டோக்கியோ மட்டும் விட்டுட்டு இங்க எல்லாருமே வெளில போங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த டாக்டரும் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து டோக்கியோட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாரி மதியம் நடந்ததுக்கு மன்னிச்சிரு. என்ன கிஸ் பண்ண வந்தானே அதுக்கு தான் சொல்கிறான். உடனே டோக்கியோ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதுக்கெல்லாம் எதுவும் நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு உடம்பு சரியாயிரும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லை இல்லை இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எனக்கே தெரியும் இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன், டோக்கியோ இங்கேருந்து ஓடிடு, இது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.